Assalamu alaikum everyone. All SBO members compulsory update your bank detail அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வியூ பேங்க் டீட்டெயில் நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி ஷோ ஆகுதுங்கிறத காமிக்கிறேன். பேங்க் டீட்டெயில் நாட் ஃபவுண்டு, ப்ளீஸ் அப்டேட் யுவர் பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா புதுசாக நம்ம பேங்க் டீட்டெயில் நம்ம இப்போ டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஷோ ஆகுது. நான் ஏற்கனவே கொடுத்துருந்த அக்கௌண்ட் எனக்கு கரெக்டு தான், எனக்கு சேலரி கரெக்டாக வந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அதே சேம் அக்கௌண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை வேறு அக்கௌண்ட் நான் மாற்றணும்னு நினைக்கிறவங்க புதுசாக வேறு எந்த அக்கௌண்ட் சொல்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் பேங்க் டீட்டெயில் நம்ம கிளிக் பண்ணும்பொழுது இப்படி தான் பேஜ் ஷோ ஆகும். ஒரு 6 இது கேட்டிருப்பாங்க பேங்க் டீட்டெயில் சம்மந்தமாக. அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் எல்லாம் அக்கௌண்ட் நம்பரில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் இருக்குல்ல, அதில் என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அதை டைப் பண்ணிடுங்க. ரெண்டாவது கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் அதே சேம் நம்பர் ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன நம்பர் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதே பார்த்துட்டு ஜீரோவா என்னங்கிறது நம்பர்லாம் பார்த்து அக்கௌண்ட் நம்பரில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே திரும்பி கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர்லேயும் அதே சேம் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ்லேயுமே நம்ம அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுக்க போகிறோம். மூணாவது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், யார் பேரில் இந்த பேங்க் அக்கௌண்ட் யாரோட நேமில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமை டைப் பண்ணிடணும் மூணாவது பாக்ஸில். நெக்ஸ்ட்டு 4வது யுவர் பேன் கார்டு அப்படிங்கிற இடத்துல பேன் கார்டோட நம்பர் இருக்குல்ல அதை நம்ம டைப் பண்ணணும். லெட்டரும் நம்பரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், அதான் பேன் கார்டு நம்பர், அதை நம்ம டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பேன் ஹோல்டர் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனில் பேன் கார்டு யார் நேமில் இருக்குது அப்படிங்கிறத அதில் டைப் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட்டு ஒன் ஐஎஃப்எஸ்சி, அது பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் இருக்குல்ல, அதில் என்ன ஐஎஃப்எஸ்சி கொடுத்துருக்காங்களோ அது மஸ்ட்டு டைப் இன் கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்மால் லெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாமல் கேபிட்டல் லெட்டர் தான் ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு நீங்கள் டைப் பண்ணணும். ஸ்மால் லெட்டர் எதுவும் எழுதாமல் டைப் பண்ணாமல் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்களான்னு ஒரு இதுக்கு ஒரு 3-4 நடை நல்லா செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடியில் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் மெசேஜ் ஷோ ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் வியூ பேங்க் டீட்டெயில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்த டீட்டெயில் எல்லாமே அதில் அப்டேட் ஆகிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.